திமுகவில் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? ஆமா, ஒரு நீண்ட நெடிய அரசியல் போராட்டம் அவருக்குள்ளேயே நடந்த அந்த அரசியல் போராட்டத்திற்கு இன்றைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம். ஏனென்றால் அவருடைய ஆதரவாளர்களில் இருந்து பலரும் அவர் கடைசியாக கூடிய கூட்டத்தில் 90 விழுக்காட்டினர் திமுகவோடு இணைவோம் என்று சொன்னார்கள். அதை அவர் செயல்படுத்துவதற்கு காலத்தை எடுத்துக்கொண்டார். அவருடைய கூட இருந்த அவருடைய ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியனில் இருந்து வைத்தியலிங்கம், சுப்புரத்தினம் உள்ளிட்ட பலரும் முடிவெடுத்து திமுகவில் இணைந்து விட்ட ஒரு நிலையில் இறுதியாக அவரும் முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது விடயம், இந்த முடிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாகும். செல்வி ஜெயலலிதாவால் மிகுந்த நம்பிக்கையுடன் பாராட்டப்பெற்றவர் ஓ பன்னீர்செல்வம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவங்க பொதுச் செயலராக இருந்த போது இவர் பொருளாளராக இருந்தவர். தென் மாவட்டங்கள்ல அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி. அப்படிப்பட்டவரை பாஜக பயன்படுத்திச்சு. ஆனா உரிய இடம் தராத பண்ணிடுச்சு. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையிலான அந்த பவர் ஸ்ட்ரகிள் வரும்போது பாஜக அது நடுநிலையில நின்று அந்த கட்சியை தீர்த்திருக்கணும், அந்த தகராறு தீர்த்திருக்கணும். மாற அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இபிஎஸ் பக்கம் நின்று ஓபிஎஸ் பழி வாங்கறதுக்கு காரணமாயிட்டாங்க. அது ரெண்டாவது. மூணாவது, தனிமைப்படுத்தி அவரை ஒண்ணுமில்லாத பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இபிஎஸும் முயற்சி பண்ணுச்சு, பாஜக முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்துலதான் அவர் சுயமரியாதையோட நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்தாரு. அதன் பிறகுதான் அவரு இந்த மாதிரி ஒரு சிந்தனையா அவருக்கு வந்துச்சு, ஏன் இவங்களோட நீடிக்கணும் அப்படின்ட்டு. கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காக தனியா ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி சட்ட ரீதியான போராட்டத்தில் ஈடுபட்ட ஓபிஎஸ் கடைசியில் அவர் என்ன பண்றாருன்னா, மாற்று சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவருடைய கட்சியினுடைய சகாக்கள் கிட்டத்தட்ட அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட போயிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து சொன்னாங்க. அது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிறாரு, முடிவு எடுத்திருக்கிறாரு. இது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு இது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு மதிப்புமிக்க தலைவராக இருந்தவர் தான் இருப்பவர் தான் இன்னைக்கு ஓபிஎஸ். பெரிய குளம் இன்னைக்கு திமுகவோட செட்டில் ஆயிடுச்சு. ஐயா, அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவு அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக திமுகவிற்கு பலம் தான். அந்த பலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது பெர்செப்ஷன் ரீதியான ஒரு பலமாக இருக்குமா, இல்ல வாக்கு சதவிகிதம் ரீதியான பலமாக இருக்குமா? நல்ல கேள்வி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியில நீண்ட நெடுங்காலமா இருந்து ஒரு அங்கீகாரம், அந்த தலைமையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்க இந்த மாதிரி உதாசீனப்படுத்தி பந்தாடுறது அப்படின்றத அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வெறும் எம்எல்ஏவை மட்டும் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறது சும்மா இல்ல. ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆயிட்டு சும்மா இல்ல, அந்த பகுதி மக்களுக்கு எவ்வளவு செய்திருப்பார் இல்லையா, எவ்வளவு சிறப்பு பணிகள் தனிப்பட்ட முறையிலும் சரி, தனி மனிதர்களுக்கும் சரி, அந்த தொகுதிக்கும் சரி எவ்வளவு செஞ்சிருப்பார் இல்லையா. அதெல்லாம் அவர் மேல ஒரு மிக மிக சாதகமான ஒரு மதிப்புமிக்க ஒரு இடத்தை கொடுத்திருக்கோம் இல்லையா. அதுதான் அவருடைய பலம், அதுதான் அவருடைய அரசியல் செல்வாக்கு. அந்த இது இன்னைக்கு அப்படியே திமுக மாறும். ஏன்னா இவர் அங்கீகரிச்சு அந்த ஓட்டு திமுக விடும், பன்னீர்செல்வத்தை அங்கீகரிச்சா அந்த ஓட்டு விடும். அது விடும் போது திமுக பலம் தான். என்னைக்குமே பன்னீர்செல்வத்தை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஜெயிச்சது இல்ல. இன்னைக்கு பன்னீர்செல்வமே ஜெயிக்கிறாரு திமுக வேட்பாளராக அப்படின்னு வரும்போது பாருங்க, அது அட்வான்டேஜ். இவருக்கும் அரசியல் ஒரு இடம் கிடைக்குது இல்ல, சும்மா விட்டுற போறது இல்ல ஸ்டாலின். இவருக்கு ஒரு வலிமையான ஒரு இடத்த கொடுத்து அதை அவர் அங்கீகரிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசியல் ரீதியான ஒரு பலம் திமுகவிற்கும் அவருடைய அரசியல் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு இடமும் திமுகவாலையும் அவர் பெறார். ஐயா, மூன்றாவது முக்கியமா என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் வெளியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை ரீதியான ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்கு, அதை பலமாக எதிர்கொள்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும் போது பாஜக அவர் மறைமுகமா குறிப்பிடுறாரு அவரு. அப்போ அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த கொள்கை ரீதியான ஒரு கட்சிகள். இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன அப்படின்னா என்ன வித்தியாசம்? அரசியல் எதிர்நிலை, அவ்வளவுதான். ரெண்டு தலைவர்களுக்கும் இடையிலான கருத்து மோதல், அதுல பிறந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இப்ப இது என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை எதிர்நிலை கிடையாது. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் கொள்கை எதிர்நிலை, அப்படி கிடையாது. எனவே அந்த இடத்துல இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது இந்த திராவிட சக்திகள் பலம் பெறக்கூடிய அண்ணா பெரியார் கொள்கைகள் அரசியல் ரீதியாக பலம் பெறக்கூடிய
ஒன்றாகத்தான் இது மாறும். ஐயா, திமுக பாஜகவை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, பலமாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார். தொடர்ச்சியாக பாஜக மூத்த தலைவர்களுடன் தொடர்புல இருந்தார், பேசிட்டு இருந்தார் அப்படின்லாம் செய்திகள் பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒருவர் திமுகவில் இணையும் போது அந்த கொள்கை ரீதியிலான கூட்டணி அப்படின்றதுக்கு விமர்சனம் உருவாகாதா? விமர்சனம் நிச்சயம் இருக்கும். ஓபிஎஸ் மேற்கொண்ட அந்த தர்ம யுத்தத்துல இருந்துட்டு எல்லாத்துலயும் வந்துட்டு அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கட்டி காத்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த சசிகலாவை வந்துட்டு தூக்குறதுக்கு இவங்க 2 பேரும் கைகோத்த வரலாறு வந்துட்டு யாராலையும் மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நிலைதான். ஆனாலும் அதன் பிறகு அப்படியெல்லாம் இருந்தும் கூட தனக்காக ஒரு இடத்தை தேடி இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்ட போது அப்ப பிஜேபி என்ன பண்ணுச்சு? அதான் ரொம்ப முக்கியம். 2வது, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யலன்ற ஒரு விடயம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு உறுத்தலா ஆழ்மனதுல இருந்துகிட்டு தானே இருக்கும். அதனாலதானே வந்துட்டு பிஜேபி ஒண்ணுமில்லாத போச்சு. ரைட்டுங்களா? இப்ப பிஜேபி ஆதரவுல நின்ன பன்னீர்செல்வம் பலாப்படத்துல நின்று 2வது இடத்தை கைப்பற்றி 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. ஆனா அவருடைய பையன் சிட்டிங் எம்பி சீட்டு தரல பிஜேபி. ஏன்? உதாசீனப்படுத்துது, ஒண்ணுமில்லாத ஆக்கிரம் பாருன்னு சொல்லுது. தாமரையில நெல்லு இல்லாட்டி ஒண்ணு இல்லாத பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆனா பாஜக 22 இடங்கள்ல பாஜக கூட்டணி மக்களவை தேர்தலில் டெபாசிட் இருந்துச்சு. ஆனா பன்னீர்செல்வம் 2வது இடத்தை பெறாரு. புறக்கணிக்கப்பட்ட இன்னொருத்தரான டிடி விஜயநகரன் 2வது இடத்தை பெறாரு. இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த இடத்துல அதிமுக டெபாசிட் இருந்தது இல்லையா? அப்போ இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனிமனித செல்வாக்கும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய இவங்களோட ஸ்டேச்சர் நிலையும் அந்த மக்கள் மனதில் ஆழமா மதிக்கப்படுது அப்படின்றதுக்கான அத்தாட்சி தானே இது. எனவே அரசியல் இவங்க செஞ்ச மற்ற காரியங்கள்ல இதுல அடிபட்டு போயிடுயா. விரிவான பார்வையை முன் வச்சீங்க. நன்றி. நன்றி.